மாணவர்களே, எப்பொழுதும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே தேவனை கனப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். மாறாக தேவன் அருவருக்கும்படியாக, புறக்கணிக்கும்படியாக நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய ஜெபம் கனப்படுத்தவும் தேவனை பிரியப்படுத்தவும் வேண்டுமானால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தில் சுயம் இருக்கக்கூடாது. 2வது ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் அடிப்படையில் நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. 3வது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கும் நமக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அதாவது தேவனுக்குரிய நேரம் நாம் குறைக்கக்கூடாது, ஆதிலிருந்து அன்பு குறையக்கூடாது. இப்படிப்பட்ட 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சுவையாய் இருக்குமானால் எப்பொழுதும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஆகவே சுயத்தை வெறுப்போம், பாவத்தை தூக்கி எறிவோம், தேவனோடு ஐக்கியமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.